ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். என்ன எல்லாரும் ரெடியா? ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உலுக்கிய 40 சிறுவர்களில் இன்னைக்கு நாம் மனக்கணக்கில் மகாராஜா அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அந்த சிறுவனுக்கு கண் பார்வையில் சின்ன பிரச்சனை இருந்துச்சு. அதனால் மற்ற சிறுவர்கள்லாம் 4 வயசுலேயே பள்ளிக்கு போன போது இவன் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய 5 வயதுக்கு மேலே தான் பள்ளியில் சேர்க்கப்பட்டான். அவனோட அப்பா சுரேந்தர்நாத் போஸ். அவர் கிழக்கிந்திய கம்பெனி நடத்தின ரயில்வே துறையில் கணக்கராக இருந்தார். வீட்டில் இருக்கும்போது எந்த நேரமும் கணக்குன்னே தான் இருப்பார். அதனால் சிறுவன் சத்யேந்திரனுக்கு இயல்பாகவே கணிதம் மீது ஆர்வம் ஏற்பட்டுச்சு. எப்படிப்பட்ட புதிராக இருந்தாலும் சரி, மனதுக்குள்ளேயே கணக்கு போட்டு நிமிடத்திலேயே அதுக்கான விடையை அளிக்கக்கூடிய திறமை பெற்றிருந்தான். எண்கள் தான் அவனுடைய பால்யகால நண்பர்கள்னே சொல்லலாம். முதல்ல த நியூ இந்தியன் ஸ்கூல் அப்படிங்கிற பள்ளியில் சேர்க்கப்பட்டான். எடுத்த எடுப்பிலேயே லார்ட் டெனிசன் அப்புறம் தாகூர் கவிதைகளை மனப்பாடமாக ஒப்புவிச்சான் சத்யேந்திரன். பள்ளி முதல்வர் குதிராம் போஸ், இவர் ஒரு பிரபல கல்வியாளர். அவருடைய பள்ளி நூலகத்தை திறந்துவிட்டு சத்யேந்திரனுக்கு பல வகையில் ஊக்கமளித்தார். பள்ளியில் காளிதாசர் விழா நடந்தப்ப காளிதாசர் எழுதிய பிரம்மாண்டமான சமஸ்கிருத காவியமான மேகதூதம் முழுசையும் 7 வயசுலேயே மேடையில் ஒப்புவிச்சான் சத்யேந்திரன். அவனோட திறமையால் பள்ளி இறுதி ஆண்டில் கல்கத்தாவினுடைய தலை சிறந்த பள்ளியான த ஹிந்து ஸ்கூலில் அவனுக்கு இடம் கிடைச்சது. அந்த பள்ளி ராஜா ராம் மோகன் ராய் உருவாக்கினது. 1900களில் ஆரம்ப காலகட்டத்தில் கல்கத்தாவில் த ஹிந்து பள்ளியும் டேவிட் ஹேர் அப்படிங்கிற ஆங்கில கல்வியாளர் பெயரில் செயல்பட்ட ஹேர் பள்ளியும் மிகவும் பிரபலமாக இருந்துச்சு. 2 பள்ளிகளுக்கும் கடும் போட்டியாக இருந்துச்சு. சத்யேந்திரனுடைய வருகை த இந்து பள்ளியினுடைய புகழை உயர்த்தியது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக சத்யேந்திரனுடைய கணிதம் சார்ந்த திறமை ஆசிரியர்களுடைய உடனடி கவனத்தை பெற்றுச்சு. பாட புத்தகத்தில் இருக்கிற எல்லா கணக்குகளையும் போட்டு முடிச்சுட்டு நூலகத்துக்கு போவான். தன்னோட கண்ணில் பட்ட கணிதம் சம்பந்தமான புத்தகங்களை எல்லாத்தையும் எடுத்துக்குவான். அதில் யாராலும் கவனிக்கப்படாமல் அடைபட்டு கிடக்கிற கணக்குகளில் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் போட்டுட்டு வேற புத்தகம் இருந்தால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டு வியக்க வைப்பான். அந்த நாட்களில் கணித ஆசிரியர் உபேந்திரநாத் பக்ஷி பற்றி கேள்விப்படாதவரே இருக்க முடியாது. கணித புத்தகங்களுடைய ஆசிரியர் அவர் சத்யேந்திரன் எழுதின ஒரு பரீட்சையில் 100க்கு 110 மார்க்கு கொடுத்து சத்யேந்திரனுடைய திறமைக்கு புதிய அத்தியாயத்தை எழுதினார். ஐன்ஸ்டீனோட சார்பியல் தத்துவத்தை முழுமையாக கற்று தெரிந்தப்ப சத்யேந்திரனுடைய வயது 13. அந்த சமயத்தில் நாடே ஆங்கிலேயர் ஆதிக்கத்துக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்துச்சு. சுதேசி இயக்கம் சத்யேந்திரனை கவர்ந்துச்சுன்னே சொல்லலாம். மாலை நேரங்களில் அவனும் அவனுடைய நண்பர்களும் இணைந்து ஏழை இந்திய குழந்தைகளுக்காக இரவு நேர பள்ளிகளை கட்டமைச்சாங்க. அப்போ அவனுக்கு வயசு 14. பள்ளியினுடைய இறுதி ஆண்டில் பல்வேறு சாதனைகளோடு மிளிர்ந்த சத்யேந்திரன் பிற்காலத்தில் அணுத்துகளுக்கு தன்னுடைய பெயரை வைக்கும் அளவுக்கு உலகே போற்றும் ஒப்பற்ற இயற்பியலாளராக சத்யேந்திரநாத் போஸாக உருவெடுத்தார். ஐன்ஸ்டீன் காலம் முதல் தற்போதைய கடவுள் துகள் எனும் ஹிக்ஸ் போசான் காலம் வரை அழியாத புகழ் பெற்ற அந்த சிறுவன் உலகை உலுக்கிய மாமனிதர்களில் ஒருவனாக உயர்ந்தான். மீண்டும் சந்திப்போம். நன்றி.